ஊர்வசியும் மேனகையோ ஊர்வசியோ மேனகையோ பாட வேண்டும் ஐயா ஈஸ்வரா அதை நானும் ரசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவா மின்னல் குடை பிடிக்கணும் மேகமலர் தூவணும் ஊர்வசி ரம்பை மேனகை திலோத்தமை போன்ற பெண்கள் எல்லாம் எனக்கு வெஞ்சாமர வீச வேண்டும் பிரம்மதேவன் மஞ்சாங்க ஓத வேண்டும் அக்கினி பகவான் அடுப்பாக எரிய வேண்டும் வாயு பகவான் காற்றாக வீச வேண்டும் வருண பகவான் மழையாக பொழிய வேண்டும் இப்படிப்பட்ட வரமெல்லாம் எனக்கு வேண்டும் மகிடாசுரன் கேட்ட பொழுது பகவான் மகிடாசுரன் கேட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுக்கிறார் சரி வரமெல்லாம் வாங்கிவிட்டு சிவபெருமான் சொல்லுறா என்ன அடே மகிடாசுரா நீ கேட்ட வரமெல்லாம் தந்தாச்சு அடே மகிடாசுரா தந்தி தந்தி வரம் தந்தேனடா வரம் தந்தேனடா நீ கேட்ட வரம் உனக்கு தந்தேனடா தந்தே தந்தேன் வரம் தந்தேனடா அக்கா தந்தேனடா நீ கேட்ட வரம் உனக்கு தந்தேனடா நீ கேட்ட வரமெல்லாம் உனக்கு தந்தாச்சு சொல்லு தந்த வரத்தை வாங்கினான் மகிடாசுரன் சிவபெருமான் இடத்திலே சொல்லாமல் ஓடோடி வருகிறான் ஏன் வர்றான் வரம் வாங்கியாச்சுமா ஆமா ஆணவத்துடன் வருகிறான் ஆணவம் அதிகார தோற்றத்திலே வருகிறான் மகிடாசுரன் நேரம் வர்றான் நேரம் அச்சரிசி வனத்துக்கு வருகிறான் சரி வந்த மகிடாசுரனானவன் மந்திரியை பார்த்து அழைக்கிறான் எப்படி அழைத்தான் எப்படி அம்மா பாடவப்பா மந்திரியே 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 மந்தி ஒன்றை சொல்லுங்களே பாடவப்பா மந்திரியே 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 மந்தை ஒன்றை சொல்லை கேளு வல்லரானவள் மந்திரியை அழைத்தாள் மந்திரியாரே சுவாமி உடனே வா வந்தாச்சு மன்னா மந்திரி என்ன என்னுடைய அரசாட்சியை கொடு இந்த இருக்கு மன்னா உங்களுடைய அரசாட்சி என்று என்ன செய்தான் அரசாட்சியை வாங்குகிறான் சரி மகிடாசுரனானவன் அம்மா அந்த மச்சரி சிவத்திலே அட்டகாசங்கள் புரிந்து வருகிறான் ஆண்டு வருகிறான் எப்படி ஆண்டு வருகிறான் எப்படி தேவர்களை தன் விடுத்து சிறையதில் அடைக்கிறானே கல்குடத்தை சுமக்க சொல்லி கண்ணத்தில் அடிக்கிறானே மாமிசத்தை சமைக்க சொல்லி மண்டையிலே அடிக்கிறானே மாமிசத்தை சமைக்க சொல்லி மண்டையிலே அடிக்கிறானே கல்குடத்தை சுமக்க சொல்லி கண்ணத்தில் அடிக்கிறாரே பூனோலைய நான்கழச்சி மாட்டு வடம் போட்டு விட்டார் மார்பாட்டம் போடுகிறார் தேவர்களை பிடித்து சிறையிலே அடைக்கின்றான் குடத்தை சுமக்க சொல்லி கன்னத்தில் அடிக்கிறான் மாமிசத்தை சமைக்க சொல்லி மண்டையில் அடிக்கிறான் பான் இறைச்சி சமைக்க சொல்லலாம் அந்த மண்டையில ஒரு அடி அடிக்கிறான் கலச்சினான் நாட்டு குடத்தை போடுகிறான் தேவர்களை பிடித்தான் சிறையில் அடைக்கிறான் இப்படி அட்டவாசம் பண்ணுகிறான் ஆர்ப்பாட்டம் முதல் குடிவி அடுத்து மட்டை போட்டு விடுகிறான் தேர் வனத்தை எடுக்க சொல்லி செவட்டில் அடிக்கிறான் அடிக்கிறான் இப்படி அட்டவாசம் ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது
இந்த தேவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இல்ல போயும் பகவான் இந்த மகிடாசுரனுக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு. இந்த வரத்தை வச்சு நம்மள என்ன பாடுபடுத்துகிறார். ஆமா, அதனால் இந்த மகிடாசுரன் செய்யக்கூடிய அட்டகாசத்தை பகவானிடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் மகிடாசுரன் எப்படி இருக்கிறான்? எப்படி அம்மா? சந்தோஷமா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கின்றான்? எப்படி அம்மா? அளவு மீறி குடித்து கொண்ட போதையிலே உள்ளுகிறான். கை குடித்த வரியினாலே கண்டபடி உளறுகிறான். மதுகொடித்த வரியினாலே மயக்கத்தோடு உள்ளுகிறான். அது கோடித்த வரியினாலே மயக்கத்தோடு உரலுகிறான். மகிடாசுரன் எப்படி இருக்கிறான்? அளவு மீறி குடித்துட்டான். அளவு மீறி குடித்த மகிடாசுரன் அப்படி மயக்கத்துல இருக்கிறார். கல் குடித்த வெயிலே கண்டபடி உரலுகிறான். அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் பார்க்கிறார். மகிடாசுரனும் மிகவும் சந்தோஷமாக போதையில இருக்கிறாரே, இதுதான் நமக்கு சரியான சமயம் என்று எண்ணம் கொண்ட தேவர்கள் ஆதி கைலாய மலைக்கு வருகிறார். கைலாச மலையிலே வந்து சிவபெருமானை பார்த்து சொல்கிறார். எப்படி சொல்கிறாள்? ஐயாவி பகவானி, ஐயாவே பகவானி, ஆதி சிவ பெருமானி, ஆதி சிவ பெருமானி, இல்லரணி பொல்லரணி, ஈஸ்வரனி பரமசிவா, பொல்லாதே மகிழனிக்கு கொடுத்து விட்டி. ஐயா பகவானி ஆதி சிவபெருமானி, எல்லரணை பொல்லரை ஈசனி மகாதேவா சுவாமி. தேவாதி தேவருடைய நிலைமையை பார்த்தீர்களா? அந்த மகிடாசுரன் சாகாவரம் கொடுத்து விட்டீர்களே பகவானி, அவை எங்களை என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா? என்ன? கல் குடத்தை சுமக்க சொன்னான், கள்ளத்திலே அடித்து விட்டான், மாமிசத்தை சமைக்க சொன்னான், மகிழவள் அடித்து விட்டான். என்றெல்லவோ சொல்லிடுவான், என்றெல்லவோ சொல்லிடுவான். தேவாதி தேவரெல்லாம் பகவானி ஆதி சிவபெருமானி சுவாமி, என்ன பொல்லாத மகிடாசுரனுக்கு இப்படி வரம் கொடுத்ததுனாலே எங்களை இந்த பாடுபடுத்தி இருக்கிறான். அதனால என்ன மகிடன் சாவாரோ இல்ல நாங்களா சாவோமோன்னு தெரியல. அப்பா தேவர்களே, மகிடாசுரன் எல்லா வரத்தையும் வாங்கலப்பா. பெண்கள் கையால் அழியாத வரத்தை மகிடாசுரன் வாங்கவில்லை. சரி, அதனால் மகிடனுடைய அழிவு மிகவும் பக்கத்தில் வந்து விட்டோம். ஆமா, அதனால் நீங்க அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம் தேவர்களே. சரி என்று சொல்லி பகவான் தேவர்களை அனுப்பி வைத்து விட. எப்படி சொல்லுகிறார்? அஞ்ச வேண்டாம்